விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரை பார்க்க போகிறோம். மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் Volkswagen இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டைகூன். அந்த காரை தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன கேட்டகரியில் வருதுன்னா மிட் சைஸ் எஸ்யூவி. இப்போ மார்க்கெட்டில் கியாவோட செல்டாஸும் ஹுண்டாயோட கிரெட்டாவும் தான் பயங்கரமாக லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க தான் இந்த கார் வந்திருக்கு. இவங்க ஃபேமிலியிலேயே ஸ்கோடா குஷக்கும் இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு காருமே சேம் பிளாட்ஃபார்ம் சேம் இன்ஜின்ஸ் தான் ஷேர் பண்ணுது. பட் இருந்தாலும் Volkswagen இந்த டைகூனை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இது எந்த அளவுக்கு ரைடிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது தான் நம்ம இந்த ரிவ்யூவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த டைகூன் அப்படிங்கிற வார்த்தையை ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி இவங்க ஜெர்மன் அப்படிங்கிறதுனால இந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று டைகர், இன்னொன்று லெக்வானா. ஸோ டைகர் அப்படிங்கிறது புலிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த லெக்வானா அப்படிங்கிறது என்னென்னா உடும்பு. ஸோ டைகரையும் உடும்பையும் சேர்ந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை தான் நாங்கள் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க Volkswagen. டிகுவானோட ஃப்ரண்ட் லுக்கை Volkswagen ரொம்ப பிரமாதமாக அவங்களோட யூஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸை அப்படியே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டோட லுக் நம்ம சொல்லவே தேவையில்லை. Volkswagen அவங்களுடைய காரில் எந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வைப்பாங்களோ அதை அப்படியே வச்சுருக்காங்க. அழகாக இந்த குரோம் கிரில்ஸும் சரி, இந்த Volkswagen லோகோ, அதுக்கப்புறமா இந்த ஏர் டேம், அந்த ஏர் டேம்க்கு மேலே கூட பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் லைன், அதுக்கப்புறம் எல்இடி டிஆர்எல், எல்இடி ஹெட்லைட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லோகோ இல்லாமல் கூட இதை பார்த்தா இது Volkswagen தான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக அவங்களோட டிசைன் கேரக்டரை அப்படியே கேரி பண்ணியிருக்காங்க. இந்த டைகூனில் ரெண்டு வேரியன்ட்ஸ் வருது. ஒன்று 1 லிட்டர் பெட்ரோல், இன்னொன்று 1.5 லிட்டர். இந்த 1.5 லிட்டருக்கு டிஃபால்ட்டாகவே இந்த ஜிடி டேக் கொடுத்துட்றாங்க. டைகூனோட சைட் வியூவில் ஒரு எஸ்யூவிக்கான எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே கொடுத்துருக்காங்க Volkswagen. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 17 இன்ச் அலாய் வீல், அதாவது டியூவல் டோனோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாடிங், அதாவது எல்லா எஸ்யூவிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாடிங் ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து அப்படியே அந்த எண்டு வரையும் கொண்டு போவாங்க. ஸோ அது அழகாக இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சில்வர் லைன் கொடுத்துருக்காங்க. ஷோல்டர் லைனில் அழகான ஒரு கட் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கிளாடிங்கு இது எல்லாமே ஒரு சூப்பரான சீம்லெஸ்ஸான லைனில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு பக்கா எஸ்யூவி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சைட் வியூவில் இட் ஸ்கோர்ஸ் குட். டைகூனில் 17 இன்ச் அலாய் வீல், அதாவது டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது ஸ்போர்ட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. ப்ளஸ் சைட்லேயும் ஜிடி பேட்ச், அந்த ஜிடி பேட்சை சுற்றி அழகாக ஒரு குரோம் லேயரும் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸில் கூட குரோம் டச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரூஃப் ரைல்ஸும் இது எஸ்யூவி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குது. இந்த டெயில் வியூவை தான் ரொம்ப நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க Volkswagen. நைட் டைமில் நீங்கள் பிரேக் பண்ணுறப்போ ரொம்ப அற்புதமாக தெரியுது. இன்ஃபேக்ட் பகலில் கூட ரொம்ப சூப்பராக தான் தெரியுது. ஸோ இந்த ஸ்போர்ட்டியான ஸ்பாய்லர், அதே மாதிரி டெயில் லைட்டுக்கு கம்ப்ளீட்டாக பியானோ பிளாக்ல ஒரு ஸ்ட்ரிப், பிளாக் கலர் ஸ்ட்ரிப். இந்த ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் லைனும் கொடுத்துருக்காங்க. அதுதான் ப்ரீமியம்னஸை கூட்டுறதுக்காகன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கிட் பிளேட்ஸும் இருக்குது. இது ஸ்கிட் பிளேட்ஸ்னும் போது ஆக்சுவல் ஸ்கிட் பிளேட் கிடையாது. அந்த லுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஒரு கிரே கலரில் இதை இருக்குது. இதோட பூட் ஸ்பேஸ் 385 லிட்டர்ஸ். ஸோ அதனால் போதுமான அளவுக்கு வைக்கலாமா இல்லை இன்னும் தேவையா அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ட்ரிப், ஒரு லாங் ட்ரைவ், ஒரு 4 days 5 daysனால் கண்டிப்பாக எஸ் இதில் ஃபில் பண்ண முடியும். இல்லை அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேணும்னா பேக் சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் டிசைன் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இன்டீரியர் டிசைன் வர்றப்ப Volkswagenோட எல்லா கார்ஸுமே மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரியான டிசைன் பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது அவங்களுடைய வழக்கமும் கூட. ஸோ இந்த டைகூனை பார்க்குறப்ப இதோடைய இன்டீரியர் டிசைன் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நார்மல்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக இதில் புதுசாக டேஷ்போர்டில் பாடி கலர் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு புதுமை மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்குமாங்கிறது டவுட் தான். அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக
கம்மியாக தான் இருக்குது. டேஷ்போர்டில் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. ஆனால் சாஃப்ட் டச் கொடுத்துருந்தா இன்னும் ப்ரீமியம்னஸாக அதிகப்படுத்தியிருக்கும். அது மிஸ்ஸிங்னு கூட சொல்லலாம். டச் ஸ்க்ரீனும் சரி, அந்த டேஷ்போர்டில் இருக்கிற பட்டன்ஸ் இது எல்லாத்தையுமே அழகாக சீம்லெஸ்ஸாக வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டேஷ்போர்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 10 இன்ச் டச் ஸ்க்ரீனில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அப்படின்னு எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு வர்றப்ப கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, பேடல் ஷிஃப்டர் இருக்குது, ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்கில் ஆரம்பிச்சு அந்த ஸ்டேரிங்கில் இருக்கிற பட்டன் கண்ட்ரோல்ஸ்லேருந்து கியர் லிவர் பக்கம் ப்ராக்டிகாலிட்டியில் கொடுத்துருக்கிற ஸ்பேஸ் இது எல்லாமே வந்து மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு ஈக்குவலாகவும் கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்கது. ப்ராக்டிகாலிட்டியை பொறுத்தவரையும் பிளென்டி ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இன்டர்னலாக நிறைய கேபின்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டிலுக்கும் சரி, மொபைல் ஃபோனுக்கும் சரி, ஏன் ஒயர்லெஸ் சார்ஜர் கூட இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்மளை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. பட் இவ்வளோ இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல Volkswagenோட குவாலிட்டி மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. அதுக்கு காரணம் மேபி லோக்கலைசேஷனாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த டைகுனை வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கூட நம்ம மேபி இந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணலாம். பட் ஓவராலாக காஸ்ட் கம்மி பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து Volkswagenனை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரியர் சீட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ரியர் சீட்டும் ஒரு நல்ல தை சப்போர்ட் இருக்குது, பேக் ரெஸ்ட் இருக்குது, லெக் ரூம் இருக்குது. ஓவராலாக வந்து கேபின் வந்து ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் விண்டோ கூட லோவாக இருக்கிறதுனால விசிபிலிட்டி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. பட் பேக் சீட்டில் வந்து 3 பேசஞ்சர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமானா முடியாது. அது காரணம் வந்து இந்த காரோட வித் வந்து ரொம்ப சின்னது கம்பேரிட்டிவ்லி டு தி காம்படிட்டர்ஸ். பட் 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால சேஃப்டி வைஸில் இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பட் 3வது நாள் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாதுங்கிறது தான் இதோட மைனஸ். காம்படிட்டர்ஸ் கிட்ட இருக்கிற விஷயங்கள் இவங்ககிட்ட என்னதான் இல்லை அப்படின்னு பார்த்தா வென்டிலேட்டட் சீட் இல்லை, பேனரோமிக் சன்ரூஃப் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ளோர் வந்து லோவாக இருக்கிறதுனால ஒரு 2-3 சூட்கேஸ் கண்டிப்பாக வைக்கலாம். ஒரு 5 டே ட்ரிப்புக்கு தேவையான அளவுக்கு லக்கேஜை இதில் ஈஸியாக இந்த காரில் வைக்கலாம். ஓவராலாக கேபின்குள்ளே உட்கார்றப்பையும் சரி, இந்த காரை ஓட்டுறப்பவும் சரி, Volkswagen அவங்களுடைய குவாலிட்டி எங்கே கொடுப்பாங்கன்னா டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸில் தான். ஸோ இந்த கார் ஃபன் டு டிரைவ் அப்படிங்கிறதுனால அந்த ஃபன்னுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்டீரியரில் இருக்கணுமோ அதை கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் Volkswagen. சேஃப்டின்னு வர்றப்ப இந்த கார்லையும் 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. ABS, EBD, ECS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட், ரிவர்ஸ் கேமரா அப்படின்னு சேஃப்டி ஃபீச்சர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. Volkswagen என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கார் வந்து ஃபன் டு டிரைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் டாப் ஸ்பீட் வந்து ஆல்மோஸ்ட் 190 km/h போகும் அப்படிங்கிறாங்க. பட் நாம் இந்த காரை 190 km/hலாம் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நம்ம ஹைவேயில் இருக்கோம். ஸோ இட்ஸ் டூ ரிஸ்கி. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கார் ட்ராக்ல கிடச்சிருந்தா கண்டிப்பாக செய்வோம். பட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் செக் த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கிற கார் வந்து 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் மேனுவல். இதில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஓகே, இந்த கார் ஓட்ட ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஃபீல் ஆன விஷயம் என்னென்னா விசிபிலிட்டி. இந்த காரோட விசிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது இந்த காரோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரொம்ப கரெக்டான ஃபிட்டில் வந்து சூப்பராக இருக்குது. இந்த விஷயம் வந்து பிடிச்சிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிறது வந்து 150 bhp நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது வந்து 250 Nm டார்க் வேறு இருக்குது. ஸோ அதனால் இந்த பவர் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 40-50ல் போயிட்டுருக்கேன். பட் இப்போ நான் கிளம்பணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அழுத்துனா போதும். ஈஸிலி பாருங்கள், உடனே நான் வந்து 80 போயிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பவர் வந்து டக்குன்னு கிடைக்குது. அதுதான் Volkswagenனும் சொன்னாங்க. ஸோ whenever you need power it will give the power அப்படின்னாங்க. obviously 1.5 லிட்டர் கார்னா கண்டிப்பாக அந்த பவர் இருக்கணும்ல. ஸோ அந்த விஷயத்த Volkswagen வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கிளச் அண்ட் கியர் வந்து இட் இஸ் ஸோ ஸ்மூத் அண்ட் வெரி நைஸ். ஸோ அந்த விஷயத்தில் நான் என்ஜாய் பண்ணுறேன். கிளச் கியர் வந்து மாற்றுறதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லா கியர்ஸும் வந்து கரெக்டாக பஞ்சின் ஆகுது. அண்ட் தென் ஹேண்ட்லிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வர்றப்போ வந்து ஒரு 25 km சிட்டிக்குள்ளே தான் ஓட்டணும். ரோட்ஸ் எல்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை, நிறைய பம்பியாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தது. பட் ஒரு 25 km தாண்டி ஹைவே டச் ஆன உடனே அந்த ஸ்டிஃபாக இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண அதே விஷயம் வந்து ஹைவேல வந்து டக்குன்னு ஒரு ஸ்மைல் கொடுத்தது. உடனே பார்த்தீங்கன்னா கார் வந்து சீறிட்டு போகுது. அதோடைய ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு 120 போனால் கூட வந்து கார் வந்து அப்படியே அழகாக போகுது. அது காரணம் என்னென்னா அந்த சஸ்பென்ஷன் தான், அந்த ஸ்டிஃபாக இருக்கிற சஸ்பென்ஷன். ஹைவேக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளே போகிறப்ப அந்த ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் லிட்டில் பிட் ஆஃப் கொஞ்சம் பம்பியாக இருக்கும். பட் தட்ஸ் ஓகே, அப்படி தான் இருந்தாகும், வேறு வழி இல்லை. அப்போ தானே நம்ம ஹைவேல வந்து அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹேண்ட்லிங் பார்த்திங்கன்னா வந்து 2-3 கட்டில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு இம்மிடியேட்டாக வந்து எடுத்தோம். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ஸ் அண்ட் ரைட்ஸ். அதில் வந்து பாடி ரோல் அந்தளவுக்கு இல்லை.
கார்னரிங்கில் வந்து பாடி ரோல் வந்து இல்லாமல் இருக்குது, அது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் கிளச் அண்ட் கியர் அப்படின்னு வர்றப்ப ஒரு முக்கியமான விஷயம்னா இதில் வந்து ஸ்டார்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் ஸ்டாப் ஆகிக்கும். அண்ட் தென் கிளச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உடனே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த Volkswagen டைகூனில் வந்து 2 வேரியண்ட் கார்ஸ் வரும். ஒன்று வந்து 1000cc, இன்னொன்று வந்து 1500cc. இந்த 1000cc வந்து 3 சிலிண்டர் இன்ஜின், இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். இந்த 4 சிலிண்டர் இன்ஜினில் ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதாவது ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்கள் வந்து அதிகமான பவர் யூஸ் பண்ணலை அப்படின்னும் போது அது 2 சிலிண்டர்லேயே ரன் ஆகும். எப்பெல்லாம் பவர் தேவைப்படுது, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்கன்னா அப்போ வந்து 4 சிலிண்டரை யூஸ் பண்ணிக்கும். இந்த டெக்னாலஜி வந்து Volkswagen வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓட்டும் போது கூட இப்போ நான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா உடனே 2 சிலிண்டர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி 2 சிலிண்டர் மோட் அப்படின்னு காமிக்குது. மறுபடியும் நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப அந்த 2 சிலிண்டர் மோட் அப்படிங்கிறது போயிடுது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக தான் இருக்குது. ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அந்த விஷயத்துலையும் சூப்பராக இருக்குது இந்த கார். ஸோ பிரேக்ஸ்ன்னு வர்றப்போ வந்து இதோடைய ரெஸ்பான்ஸ் அண்ட் பைட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சேஃப்டியில் எந்த ஒரு குறையும் எப்பயுமே வச்சதில்லை. ஸோ அதனால் பிரேக்கை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்குது. இங்கே இந்த உதய்பூரில் இந்த அரவலி மவுண்டன் ரேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் குர்கான் வரையும் போகுது. ஸோ அதுதான் இந்த அரவலியோட ஸ்பெஷல். அதனால் என்ன நன்மை அப்படின்னா, இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து கர்வ்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஓப்பன் ரோட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹில்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணுறதும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சின்ன டனல் வருது, ஹுக்காலியத் அப்படிங்கிற ஒரு டனல். அந்த டனல்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ஒரு சின்ன டனல் தான், பட் இருந்தாலும் நம்ம ஒரு மவுண்டன் ரேஞ்சில் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக இந்த டனல் கொடுக்க போகுது. ஓ நைஸ், ஓ மை காட், எப்படி இருக்குது பாருங்களேன். ஓ சூப்பராக இருக்குல்ல, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டனலுக்குள்ளே போகிறதே ஒரு சந்தோஷம்தான் இல்லைங்களா? அதுவும் இதுக்குள்ளே வந்து ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நைஸ். ஸோ இந்த அரவலி மவுண்டன் ரேஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ராஜஸ்தானில் இருந்தால் பாலைவனத்தை தான் பார்ப்போம்னு சொல்லுவோம், ஆனால் இது பாலைவனம் இல்லை, ஒரே மவுண்டன்ஸாக இருக்குது, அதுவும் ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருந்த மேனுவலை கொடுத்துட்டு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட அவினாஷ் இருக்கார். ஸோ ஹாய் அவினாஷ். ஹாய் துளசி. ஹாய். ஸோ போத் த கார்ஸ், அதாவது 2 காருமே வந்து 150 bhp 250 Nm டார்க் தான். இதில் வந்து 7 ஸ்பீட் டிஎஸ்சி கியர் பாக்ஸ். ஸோ அது வந்து நம்மளை வந்து ஸ்மூத்தாக போக வைக்குது. இந்த ஆட்டோமேட்டிக்கு தான் வந்து ஃபுல்லி லோடட்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸை வந்து இதில் தான் அள்ளி கொடுத்துருக்காங்க. மேனுவலில் வந்து நாங்கள் ஓட்டின மேனுவலில் ஃபீச்சர்ஸே ரொம்ப கம்மி. அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் வந்து அனலாக், பட் இதில் வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதே மாதிரி ஹெட்லைட்ஸும் பார்த்தீங்கன்னா மேனுவலில் வந்து கம்ப்ளீட் எல்இடி ஹெட்லைட்ஸ் கிடையாது, பட் இதில் வந்து எல்இடி ஹெட்லைட், எல்இடி டிஆர்எல் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து இல்லை. ரெண்டாவது விஷயம், மேனுவலில் வந்து சன்ரூஃப் இல்லை, பட் இதில் வந்து சன்ரூஃப் இருக்குது. ஸோ அவினாஷ் will do the needful. The sunroof is my favorite feature. Yes. But right now it's summer and very sunny, so we'll need the winter to enjoy the sunroof. Obviously. ஸோ நல்லா குளிராக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இந்த கிளைமேட் வந்து இப்போ நல்லா இருக்கு. மேபி நாய்ஸ் வரும். We'll close this. Now it's silent. ரூஃப் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்கில், பட் வந்து மேனுவலில் வந்து பாடி கலரில் தான் அந்த ரூஃப் இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் செக் பண்ணும்போது. இப்போ வந்து நான் தமிழில் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அவினாஷ்க்கு வந்து தமிழ் தெரியாது, ஈஸ் ஃப்ரம் டெல்லி. ஸோ அவினாஷ், ஹவ் இஸ் த கார்? Manual funna irukke. Oh, funna irukke. Okay, so how is automatic then? Automatic is nalla irukke. Nalla irukke. Funna irukke, nalla irukke. So good Tamil learning, Avinash. Good, yes, good. I have learned something new today, how to enjoy a car in Tamil. Oh, that's nice. So how do you feel so far this drive? So I have driven the manual and not driven the automatic yet. Okay. The manual is mechanically perfect. It just gets you in touch with the driver in you. You feel the car is perfect. The suspension, the engine, the gearbox really
makes you feel in tune with the machine. The little frills and fancies which you expect in modern day cars, that is probably not there which you would see in the competition. But as a car, perfect. I love it. ஸோ 80 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வார்னிங், அதுக்கப்புறமா 120க்கு கண்டினியூஸாக வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ 120க்கு அப்புறம் காரை கண்டினியூஸாக ஓட்டுறதுங்கிறது ஒரு இரிட்டேஷனாக தான் இருக்குது. பட் that's good actually. Yeah, that is made to slow you down. Yes. It's a safety feature. Yes. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கலாம். 120க்கு மேலே போகாமல் இருக்கிற வரையும் ரொம்ப சேஃபான ட்ராவலாக இருக்கும். ஓவராலாக இருக்குது. டிசைன் வைஸ் எஸ் நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர்ஸ், இதோட ப்ராக்டிகாலிட்டி, சீட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. ஈவன் பெர்ஃபார்மன்ஸ் கூட 2 இன்ஜின்ஸை கொடுத்து நம்மளை பெர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. இது மிட் சைட்ஸ் எஸ்யூவி கேட்டகரியில் வர்றதுனால ஆல்ரெடி செல்டாஸும் கிரெட்டாவும் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஸ்கோடா கொஷக்கும் காம்படிஷனில் இருக்குது. இப்போ இந்த ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ எப்படியும் ஒரு 10 to 17 lakhs வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் செல்டாஸும் கிடைக்கும், கிரெட்டாவும் கிடைக்கும். அதுக்கு ஒரு பயங்கரமான காம்படிஷனாக இந்த கார் வர்றதுனால அந்த ப்ரைஸ் பாயிண்டில் தான் இதுவும் வரும். ஒரு காரில் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லை, எனக்கு பெர்ஃபார்மன்ஸும் வேணும், ரொம்ப பயங்கரமாக ஃபன் டு டிரைவாக இருக்கணும்னா கண்டிப்பாக Volkswagen உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்தளவுக்கு இந்த கார் ஃபன் டு டிரைவாக தான் இருக்குது. நாங்களும் இந்த டிரைவில் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ ப்ரைஸிங் வரட்டும், ப்ரைஸிங் வந்தப்பறம் தான் தெரியும் இந்த காரை எந்த அளவுக்கு நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணணும்னு. பட் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், Volkswagenக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸை பிடிக்கிறவங்க Volkswagen போவாங்க. நீங்கள் ஒரு Volkswagen ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக இந்த காரை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் நீங்கள் பண்ணி தான் பார்க்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.